ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் இல்லை, என் கணவர் தும்மிக்கிட்டே இருக்கிறாரு, கடைசி பிள்ளை இருமலா இருக்குது, நேத்து கூட நான் வாந்தி எடுத்தேன், ஆண்டவரே சாப்பாடு செல்ல வாங்குற சம்பளம் பத்தல, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினாலே 4ஆம் தேதிக்குள்ள எல்லாம் காலியா போயிருது, கடன்காரன் வீட்டுல கதவை தட்டி கொண்டே இருக்கிற ஒரே அழுவாச்சி ஜெபம் தான். எப்ப பார்த்தா லிஸ்ட் வச்சிருப்பான் உள்ள போகும்போதே வச்சுட்டு, மஞ்சள் புளி இவ்வளவு, சீரகம் இவ்வளவு, கடுகு இவ்வளவு, உளுந்தம்பருப்பு இவ்வளவு, போதும் ஆமேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அதான் இதான் ஜெபம், நமக்கு தெரிந்திருக்கிற ஜெபம். ஜெபம் என்றால் அது இல்ல, அதை தாண்டி இருக்கிறது. உங்கள் தேவைகள் இன்னதென்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும். உங்கள் வாயிலிருந்து சொல் பெறவாததற்கு முன்பாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அப்ப நாம் மற்றவர்களுக்காக நாம் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சா உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். 5000 பேர் ஒரு இடத்துல, பெரிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரசங்க கேட்கிறாங்க, 3 நாள் இயேசுவை விடாமல் பின்தொடர்கிறார்கள். கடைசியில இயேசுநாதர் சொன்னார், இவர்கள் இப்படியே அனுப்பிவிட்டால் போகிற வழியிலே சோர்ந்து போவார்களே, அவர்களுக்கு நம்ம அப்பம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் 50-50 பேரா உட்காரும்படிக்கு கட்டளையிட்டார். சீஷர்களை பார்த்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பங்கு வைத்து கொடுத்து எல்லாருக்கும் அந்த போஜன பந்தி கொடுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு பல பேர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க, நானே இருமிக்கிட்டு இருக்கும்போது, எங்க வீட்டிலேயே கடன் பிரச்சனை இருக்கும்போது, நானே வியாதியில இருக்கும்போது மற்றவர்களுக்காக நான் எப்படிங்க ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதல்ல கர்த்தர் என்னை குணமாக்கட்டும், என் பிரச்சனையை சரியாக்கட்டும், அப்புறம் நான் காரியத்தை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, 3 நாள் சாப்பிடாமல் இருந்தது வந்த விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, இயேசுவின் சீஷர்களும் தான் சாப்பிடாம இருந்தாங்க. ஆனா இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல நீங்க போய் ரூம்ல சாப்பிட்டுட்டு 50-50 பேரா உட்கார சொல்லி எல்லாருக்கும் பந்தி வைங்க சொன்னாரா? சொல்லல. அவர்களை 50-50 பேரா இருக்க சொல்லி அவர்களுக்கு பந்தி வையுங்கள். இவன் 3 நாள் பாஸ்டிங் இல்ல அப்போஸ்தலர்கள், இவங்க கையில அப்பத்தை கொடுத்திருக்காங்க, 50-50 பேரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 5000 பேருக்கு எடுத்து வைக்கும் போது வாசனை மூக்க தொலைக்குது. எப்படி இருக்கும்? கடின மனம் உள்ள எஜமான் நம்ம மாதிரி ஆளாருன்னு சொல்லும், நான் பசியில இருக்கிறேன், ஊழியக்காரன் சுகத்தை விரும்புறேன்னு சொல்லிட்டு என்னை பட்னி போட்டு மற்றவர்களுக்கு போஷிக்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். நம்மளா இருந்தா நினைச்சிருப்போம், அவர்கள் நினைக்கல, கொடுத்தாங்க. அவங்களுக்கும் பசிதான், வேலையும் செய்யறாங்க. பாருங்க, நமக்கு ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க, எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க என்று உங்களுக்கு தெரியுமா? 100க்கும் அதிகமான பேர் இங்க வாலண்டியர் ஒர்க் பண்றாங்க. அங்கே 5000 பேருக்கு பந்தி வைக்க 12 வாலண்டியர்ஸ் தான். 12 வாலண்டியர்ஸ் கர்த்தர் அவருடைய கையில கொடுத்து பங்கு வைங்கன்னு சொன்னார். குனிஞ்சு நிமிந்து, ஏய் மீன் குறையுது அப்படின்னு சொல்லுவான் ஒரு ஆளு, தம்பி அப்பம் குறையுது, வெள்ள சாப்பிடுங்க, நாங்க எல்லாருக்கும் கொடுக்க வேணாமா? இவன் வச்ச உடனே பிடிச்சு டப்புன்னு உள்ள போடுறது. பாஸ்டிங்ல இருந்தவனுக்குள்ள தெரியும், 3 நாள் பாஸ்டிங்ல இருந்தவனுக்கு, இங்க வா கொஞ்சம் தண்ணி விடு அப்படின்னு. எப்படி இருக்கும்? சந்த கடை மாதிரி பந்தி கத்துறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுத்தார்கள். கடைசியில் மிச்சமானதை 12 கூடையில எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன் 12 கூடையில எடுக்கணும்? 12 அப்போஸ்தலர்கள் ஆளுக்கு ஒரு கூடை. அல்லேலூயா. பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டவனுக்கு ஒருவேளை போஜனம், பந்தி பரிமாறினவனுக்கு ஒரு கூடை போஜனம். இதுதான் கர்த்தருடைய கணக்கு. அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு ஒருவேளை போஜனத்தை கொடுத்தால் கர்த்தர் உனக்கு ஒரு கூடை போஜனத்தை கொடுப்பார். அதைத்தான் கர்த்தர் சொல்ல, நீ பசியா இருக்கலாம், நீ தாகமா இருக்கலாம், நீ பட்னியா இருக்கலாம், நீ வேதனையில இருக்கலாம், ஆனால் நீ மற்றவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன் கூடைகளை நிரப்ப ஆரம்பித்து விடுகிறார். யோபுவுக்கு சொறி, யோபுவுக்கு சிறங்கு, யோபுவுக்கு பட வெளியே கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. மனைவி சொல்லுகிறார், உன்னுடைய சுவாசம் எனக்கு வேறுபட்டது, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துப்போ என்று சொல்லுகிறார். மனசு நொந்து போயிட்டான். யார் சொல்லிருக்கலாம்? வேற யாரோ சொல்லிருக்கலாம். மனைவி சொல்றா, ஏயா உயிரோடு இருந்து எங்களை எல்லாம் உயிரை வாங்குற, செத்து போயிரியான்னு சொல்றா. கொடுமையான ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நானே சொரிந்து கொண்டிருக்கிறேனே, நானே மேலெல்லாம் அரித்து கொண்டிருக்கிறதே, என் மனைவி ஒரு பக்கம் என்னை இப்படி எல்லாம் சொல்லிவிட்டாளே, வெளியே தூக்கி உட்கார வச்சுட்டாங்களே, புழுதியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து இருக்கிறனே என்று அவன் சொல்லவில்லை. ஜெபம் பண்ணு உன்னுடைய நண்பர்களுக்கு. ஒருவேளை மனசுல கஷ்டம் இருந்திருக்கும், என் பிரச்சனை பார்க்க ஒருத்தரும் இல்ல, ஆனா நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். ஜெபித்தார். வேதம் சொல்லுகிற, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது நண்பர்களின் சிறையிருப்பல்ல, யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. யோபுவின் சிறையிருப்பை. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கலாம், உங்கள் கால்கள் கட்டப்பட்டிருக்கலாம், வீட்டுல வறுமை இருக்கலாம், வீட்டுல வேதனை இருக்கலாம், இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து உங்கள் கையை பாருங்கள், அந்த விலங்கு அறுக்கப்பட்டிருக்கும். என் வீட்டுல இதெல்லாம் இப்படி பிரச்சனையை போட்டு வந்திருக்கிறேனே, நீங்க இங்க ஜெபிச்சுட்டு வீட்டுல கதவை திறந்து பாருங்க, இதுவரை வீட்டிலே குடிகொண்டிருந்த பிரச்சனை அங்கே இல்லை. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றிவிட்டார். யோபு தன் கைகளையும் கால்களையும் பார்த்தான்.
அவன் சிறையிருப்பு மாறிவிட்டது. ஐயோ, நான் ஜெபித்தது என் நண்பர்களுக்குத்தானே, நான் ஜெபித்தது வேறொரு மனிதனுக்குத்தானே. கர்த்தர் சொன்னார், எப்பொழுது ஒரு மனிதன் சுயநலம் இல்லாமல் பிறருக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் ஒரு கூடை உணவுக்கு மாத்திரமல்ல, அவன் விடுதலைக்கும் பாத்திரவானாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம ஜெபிக்க பழகணும். நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை கண்டு ஜெபிக்கணும். என்ன ஊர் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டே இப்படி குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. அப்படி இருக்கிறதுன்னு சொன்னா காரணம் நம்ம தான். நாம ஜெபித்தால் ஊர் நிச்சயமா சுபிட்சமாயிருக்கும். நீங்கள் உங்க பட்டணத்துல ஒவ்வொரு குறைபாடுகளை பார்க்கும்போது கில்ட்டியா ஃபீல் பண்ணணும், குற்றவாளியாக உங்களை உணரணும். நான் தான் காரணம், இதற்கு நான் தான் காரணம். இத்தனை பேர் இன்னைக்கு வேறு விதமான காரியங்களில் அவர்கள் பூஜை புனஸ்காரங்களை என்னமோ செஞ்சுக்கிட்டு இப்பெல்லாம் போறாங்களே, நான் தான் காரணம். நான் மாத்திரம் சரியா ஜெபிச்சிருந்தா இந்த பட்டணம் நிச்சயம் ஒரு நாள் இயேசுக்கு சொந்தமாயிருந்திருக்கும். நான் இன்னும் ஜெபத்தை இன்னும் சரியா பண்ணணும்னு சொல்லி அவர்களை பார்க்கும்போது குற்றம் சொல்லக்கூடாது. குற்றவாளி நாம தான். நம்முடைய முழங்காலை முடக்கி இருந்தால், தன்னலமில்லாத கண்ணீரை வடித்திருந்தால், நம்ம கர்த்தரிடத்தில் அதற்காக ஜெபித்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய சுபிஷத்தை கொடுத்திருப்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அதற்காக ஜெபிக்க பழகணும். குறைகளை காணும் பொழுது, குற்றங்களை காணும் பொழுது, ஊர்ல ஒரு பஞ்சத்தை பார்க்கும் பொழுது, ஒரு வறுமையை பார்க்கும் பொழுது அதற்காக ஜெபிக்க பழகணும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வருகை ஏன் தாமதமாகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல பல காரியங்களை சொல்லலாம். யூதர்களுடைய எண்ணிக்கை நிறைவேறணும்னு சொல்லுவாங்க, புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறணும். எத்தனை பேர் ரட்சிக்கப்படணும் ஒரு கணக்கு இருக்கு, அது நிறைவேறணும். ரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேறணும். எத்தனை பேர் இயேசுக்காக உயிரை கொடுத்து ரத்த சாட்சியா மரிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு, அது நிறைவேறணும். இதை தாண்டி நாலாவது ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தர் வேத வசனத்தில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும். ஒண்ணு கூட மிச்சம் இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்பதான் இயேசு வருவார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நடந்துடணும். இயேசு சொன்னார், வேத வார்த்தைகளை அழிப்பதற்கல்ல, அவைகளை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். அதை அவமாக்குவதற்கல்ல, நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அப்ப கடைசி காலங்கள் பாத்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் வேக 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 வேகமாய் நிறைவேறுகிறது நீங்கள் காண்பீர்கள். அது நிறைவேறணும், தீர்ந்தா தான் இயேசு வர முடியும். ஏதாவது ஒண்ணு கூட பாக்கி இருக்க கூடாது. அப்படி பாக்கி வைப்பாரா இயேசுனார்? பாக்கி வைப்பாரா? ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வாயின் வார்த்தைகள் ஒழிந்து போகிறது இல்லை. அவர் படைத்த எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ அவமாய் போவதை காட்டிலும் வானமும் பூமியும் அழிந்து நாசமாய் போவது நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அப்ப இந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நிறைவேற வேண்டிய வேத வாக்கியங்களை வாசித்து பார்க்கணும். நீங்க வேத வசனங்களை வாசித்து பார்க்கணும், வாக்குத்தத்தங்களை வாசிப்பா தேடணும். பைபிளை சும்மா படிக்கக்கூடாது. சிலர் இந்த நூல் போட்டு படிப்பாங்க. அப்ப நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்ன பைபிள்ல வந்து நூல் போட்டு படிக்கணும் தெரியுமா? காலையில கர்த்தாவே பேசும் சொல்லிட்டு ஒரு நூல் எடுத்து பைபிள் நடுவில் போட்டு டக்குன்னு திருப்பினா அக்லி ஜோசியம். சில இடத்துல போய் பாத்தீங்கன்னா பெரிய கட்டு வச்சிருப்பான். ஐயா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, ஜோசியம் பார்க்கணுமே. அப்படியா தம்பி, இந்த நூலை போட்டு இழு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டுக்கு நடுவில் அப்படி நூலை போட்டோன்னே எந்த கட்டை வருதோ அதுல பாப்பான். பாத்தியா என்ன படம் வந்திருக்கு பாத்தியா? ஒரு குரங்கு படம் வந்திருக்கு. உன் மனசு மேலுங்கீழ அலைப்பாயுமே. ஆமா, யாருக்காவது அலைப்பாயாம இருக்குமா? கோமால கிடக்கிறவங்க சும்மா கிடக்கும் மனசு. மத்த எல்லாருடைய மனசுமே குரங்குதான், சுத்திட்டு தான் இருக்கும். உன் மனசு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குமே. ஆமா, இதை பார்த்தா இது வேணும், அதை பார்த்தா அது வேணும் நினைப்பே. ஆமா, இதெல்லாம் மனிதர்களுடைய குணம். ஜோசியக்காரன் சொல்ல சொல்ல ஆமா ஆமா ஆமான்னு சொல்லும். அது மாதிரி அது அங்க இருக்கும் போது இப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட்டமே. நாடியில அந்த அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஓலை சுவடிகளில் வந்து நூல் போட முடியாது. எங்க நூல் போடுறது? பைபிள் இருக்கவே இருக்கு. பைபிள் காலையில எந்திரிப்பான், கர்த்தாவே நான் இன்றைக்கு போறேன், கிடைக்குமா கிடைக்காதா, டபக்குன்னு ஒரு நூலை போட்டு திருப்பி பாப்பா. நீ போகிற காரியம் உனக்கு வாய்க்காதே போம். என்ன ஆண்டவரே கடைசியில் வாய்க்காதே அப்படின்னு வந்துச்சு, இப்ப வாய்க்காம போயிருமோ அப்படின்னு நினைச்சு பயத்தோட அந்த மாதிரி பாப்பாங்க. நான் ஒருத்தர சொன்னேன், இது என்னங்க இந்த மாதிரி நூல் போட்டு படிக்கிறீங்க? அவர் என்கிட்ட சொன்னார், பைபிள் அப்புறம் எதுக்கு நடுவில் நூல் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, இந்த பாருங்க நூல் இருக்கா? உங்க பைபிள்ல நூல் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? எதுக்கு நூல் போட்டு பாக்குறது? காலையில் எந்திரிச்சு கர்த்தாவே இன்னைக்கு பேசும் சொல்லி இந்த பைபிள் அந்த நூலை ஒரு ஆசீர்வாதிச்சு அப்படி தேய்ச்சி விட்டு அபிஷேகத்தை நிரப்பி பைபிள் நடுவில் போட்டு இழு, அப்படியே பைபிள் கிளியட்டு. வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்கணும். கர்த்தர் வார்த்தைகள் மூலம் பேசுவார். ஆராய்ந்து படிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை ஆழமா நுணுக்கமா படிக்கணும். படித்து அதை விளங்கிக் கொள்ள முயற்சி பண்ணணும்.
சும்மா ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்கள் தான் வெறும் வாக்குத்தத்த வசனமா படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வார்த்தைகளை நல்லா ஆராய்ந்து படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனங்களை. சங்கீதம் 119 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எப்படி பைபிள் படிக்கணும்னு எழுதியிருக்கும், வசனத்துடைய மேன்மை என்ன என்று எழுதியிருக்கும், எப்படிலாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்ப இந்த ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள், நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தங்கள் என்னென்ன என்பதை குறித்து வைத்துக் கொண்டு அவைகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை சீக்கிரம் நிறைவேறணும், இந்த வார்த்தை சீக்கிரம் நிறைவேறணும் சொல்லி அந்த வார்த்தைக்காக நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும். இதுக்காக கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணணும். அதுல மாதிரி நம்ம பைபிள் எடுத்து நம்ம படித்து பார்க்கும் பொழுது நிறைவேற வேண்டிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். இயேசு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு போயிருக்கிறார், ஒரு பிராமிஸ் நம்ம கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த இந்த காரியங்களை செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலம் துவங்கி, திருச்சபையின் காலம் துவங்கி இது வரைக்கும் 2010 வருஷம் ஆயிருச்சு. இயேசு செய்த அதே மாதிரியான அற்புதங்களை செய்த தேவ மனிதர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான் அதே மாதிரி செய்திருக்கிறாங்களா? கடல்ல நடந்திருக்கணும், 5 அப்போ 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு பங்கு வச்சிருக்கணும். இன்னும் இயேசு செய்த எத்தனையோ அற்புதங்கள், எழுதப்படாத அற்புதங்கள் எல்லாம் இருக்கு. செஞ்சிருக்காங்களா? 1-2 செஞ்சிருக்கிறாங்க, அப்புறம் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க. இயேசு சொன்னார், நான் செய்த மாதிரி இதே மாதிரி தானும் செய்வான். பார்த்ததில்லை, நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இயேசு செய்ததை மாதிரி ஒரு வேளை செய்திருக்கலாம். இயேசு செய்ததை விட பெரிய காரியங்களை செய்த ஊழியக்காரர்களை பார்த்திருக்கீங்களா? உங்க சரித்திரத்துல கண்டிப்பா பார்த்திருக்க முடியாது. ஆனா இனிமே பாப்பீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. கடைசி காலத்துல ஒரு சந்ததி எழும்பும். இந்த சந்ததி கர்த்தருடைய நாமத்தினாலே தன் கை விரல்களை நீட்டினால் அற்புதங்கள் நடக்கிறது இந்த உலகம் பார்க்க போகுது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை நிறைவேறணுமே. அப்படி ஒரு சந்ததி இதுவரைக்கும் வரல. ஆனா எப்பொழுதுமே வராமல் போய்விடக் கூடாது, அது வரும். எப்பங்க வரும்? இது கடைசி காலம் இருக்கிறது. எங்களுடைய அனுமானம் சரியா இருக்குமானா? நாங்க பைபிளை படிச்சு பார்க்கிறோம், தரிசனங்களை பார்க்கிறோம், தேவனோட பேசுறோம். அனுமானம் சரியா இருக்குமானால் இதுதான் கடைசி தலைமுறையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு மேல வேறொரு தலைமுறை இருக்குமா என்று எங்களுக்கு தோன்றவில்லை. நடக்கிற காரியங்களை பார்த்தா இதுதான் கடைசி தலைமுறையா இருக்கணும். அப்படியானால் இந்த தலைமுறைக்குள்ளே இந்த வார்த்தை நிறைவேறி ஆக வேண்டும். தேவனை, இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவர் செய்ததை போலவே செய்ய வேண்டும், அதற்கு மேலும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழும்ப போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் 10 பேரை உயிரோடு எழுப்பினா இவன் பார்க்கிறவனை எல்லாம் உயிரோடு எழுப்புவான். அல்லேலூயா. கல்லறையில போய் நின்னு அவன் ஜெபம்னா கல்லறைகள் திறந்து ஜனங்கள் உயிரோடு எழும்புவாங்க. மரித்து போனவர்களை, பிரேதங்களை அவர்கள் கைகளை தொட்டு எழுந்திரு தபித்தாளே என்று சொல்லி அவர்களை எழுப்பிவிட போறாங்க. கை கால்கள் உடைந்து போனவர்கள், ஊனமுற்றவைகள், நசல் கொண்டவைகள், பார்வை இழந்தவைகள், பேச முடியாதவர்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையினாலே கட்டளையிட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுது. அது வரும் ஒரு தலைமுறை. எப்பங்க வரும்? எப்போ வருமா? இல்ல, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அது நீயாய் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட தலைமுறை இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஒருவேளை நான் இங்க நின்று பேசுறதை கேட்டு நீ கைதட்டி கொண்டு கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன், உன்னால் தான் அது நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தலைமுறை நான் எழுப்பி, இந்த தலைமுறையின் மூலமாக என்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி, என்னுடைய மகிமை வெளிப்படுத்தி, நான் எத்தனை பராக்கிரமம் நிறைந்த தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சீக்கிரம் ஒரு தலைமுறை வருது. இது சும்மா சோம்பேறி தலைமுறையா இருக்காது. ஏதோ நம்ம வந்த உடனே, ஐயா எனக்கு கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, தலைவலியா இருக்குது அப்படின்னு சொன்னா 7 வாரம் சர்ச்சுக்கு வா, அப்புறம் சரியா போன்னு சொல்றது இல்ல. அல்லது என்ன ஜெபம் பண்ணி கொடுக்குறேன், இப்படி போட்டுக்கிட்டே வா, கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும் என்று சொல்லுகிறது இல்ல. பைபிளை நல்லா படுற, அப்பதான்டா சரியா போன்னு சொல்லி தலையில தட்டுறது இல்ல. வருகிறவனை, வந்த எவனையும் வெறுமையாய் அனுப்பாமல் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்கிற ஒரு தலைமுறை எழும்பும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாள் இந்த நாள் தான் வரும். அவர்கள் பெரிய பெரிய வால்போஸ்ட் அடிக்க மாட்டாங்க, எங்களை மாதிரி பெரிய பெரிய நோட்டீஸ்களை போட மாட்டாங்க. சர்வ சாதாரணமான மனிதர்களா இருப்பாங்க.
எளிய முறையிலே இயேசுவை போல நடந்து ஊழியம் செய்யறவங்களா இருப்பாங்க. படாடோபத்தை விரும்ப மாட்டாங்க, விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. இயேசு சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு தலைமுறை வரும், அந்த தலைமுறை படாடோபத்தை விரும்பாது, ஆடம்பரத்தை விரும்பாது. அது என்னை போல ஒரு காற்று எப்படி இருக்குமோ, அக்னி ஜுவாலை எப்படி இருக்குமோ, என் ஊழியக்காரனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்ல போல அவன் வருவான், நிப்பான், அற்புதம் செய்வான், போய்கொண்டே இருப்பான். அவனுடைய பேர் என்னங்க? யாரோ ஒரு ஆள் வந்தானே, தொட்டானே, பேர் என்ன என்று கேட்பதற்கு முன்ன காணாம போயிருவான். யார் தொட்டது? இயேசு தொட்டார் என்று இந்த உலகம் சொல்ல போகிறது. இயேசுவின் அற்புதத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது. ஒரு தலைமுறை வரும், இயேசு அந்த தலைமுறை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், அது நடக்கும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மேல கை வச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் செய்த அற்புதங்களை அவர்கள் தானும் செய்வார்கள், இதைவிட பெரிய காரியத்தை செய்வார்கள் என்று இனி வரப்போகிற ஒரு பெரிய தலைமுறை ஊழியர்களை குறித்து சொல்லி இருக்கிறீங்களே, அந்த தலைமுறை ஊழியத்தை நானும் இருக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை நிறைவேற்றும், அதை என்னிலே ஆரம்பியும் என்று நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. எங்கேயோ ஆரம்பிச்சு யார்கிட்டயோ வந்து முழங்கால் போடுறது இல்ல. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தை நிறைவேறட்டும், அது என்னிலே துவங்கட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உன்னிலே ஆரம்பிப்பார். ஒரு பெரிய விடுதலையின் எழுப்புதல் வருகிறது. இயேசு என்றால் யார் என்பது இந்த உலகம் காண போகிறது. அல்லேலூயா. இயேசுவை பற்றி பிரசங்கித்து இயேசுவை நாம் நிரூபித்த காலங்கள் போக, இயேசுவின் அற்புதத்தை காண்பித்து ஜனங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வர போகிறோம். அல்லேலூயா. எலியா நின்று கொண்டிருக்கிறார், ஒரே ஆளு. 450 தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க கீழே. அவர்கள் எல்லாம் அங்கே பார்த்து ஒரு பெரிய சவால் வருகிறது. ஜனங்கள் திரளா நிக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் எப்ப பார்த்தாலும் ஜனங்களை தங்களுடைய மாய வித்தைகளினால் பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. பாகால் தான் பெரிய கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்பித்திருக்கிறாங்க. அந்த ஜெசபேல் ராணி அவர்களை அநேகரை அவர் பின்பற்றினால ஜனங்களும் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பாகாலுக்கு ஒரு பெரிய சிலை இருக்கு, எல்லாம் ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. ஆகாப் இருக்கிறான், அத்தனை தீர்க்கதரிசிகளும் இங்கே நிற்கிறார்கள். கடைசியில் சொன்னார்கள், பாகால் தான் தெய்வம் என்றால் அவனை அழைத்து பார், நீ படைத்த பலி பொருளை பாகால் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று எலியா ஒரு ஆளான் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய உடம்பை கீறிக்கொண்டு பாகாலே 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 என்று குதித்து ஆடினார்கள். பாகால் பதில் கொடுக்கவில்லை. மத்தியான நேரம் ஆச்சு, எலியா வந்தார், என்னப்பா ஆச்சு? பாகால் பதில் கொடுக்கலங்க. ஆனா இப்ப வந்துருவார் சொன்னார். ஒருவேளை தூங்கி கொண்டிருப்பான், இன்னும் சத்தமா கூப்பிடு. மறுபடியும் பாகாலே பாகாலே. ஒருவேளை வேற அலுவலா எங்கேயாவது வெளியே கடைக்கு போயிருப்பான், வரட்டும், கொஞ்ச நேரம் காத்திருப்போம். அந்தி பலி செலுத்த நேரம் வரைக்கும் குதிச்சு ஆடிக்கொண்டிருந்தார்கள். எலியா கடைசியில் வந்து நின்றார். அவர் சொன்னார், அங்கே பார்த்து, பாகாலை நோக்கி நீங்கள் விழித்தீர்கள், பாகாலுக்காக நீங்கள் காத்திருந்தீர்கள், பாகாலுக்காக நீங்கள் சத்தத்தை உயர்த்தினீர்கள், பாகாலுக்காக கத்தி எடுத்து உங்களுடைய சரீரத்தை கீறிக் கொண்டீர்கள். பாகால் உங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. அவன் இறங்கி வந்து நீங்கள் படைத்த பலிப்பொருளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது என்னுடைய தவணை என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி பலிப்பொருள்களை மேலே வைத்து, எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான், அதன் மேல தண்ணீரை ஊற்ற வைத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். கத்தல, கதறல, கூக்குரல் போடல, பாஸ்டிங் பண்ணல, ஒண்ணும் செய்யல. கர்த்தாவே, என்னை கேட்டருளும் என்று சொன்னான். வானம் திறந்தது, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கிற்று. பலிப்பொருளை அப்படியே பட்சித்து போட்டு சுற்றிலும் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நடந்தது என்ன தெரியுமா? அதை சொல்லி முடிச்சிட்டு, யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் வாங்கன்னு சொல்லி எலியா ஆல்டர் கால் கொடுக்கவே இல்லை. ஜனங்கள் தங்களை அறியாமலே சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம். எந்த ஜனங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை பின்பற்றினாங்களோ அதே ஜனங்கள் பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்தார்கள். எந்த ஜனங்கள் பாகால் தீர்க்கதரிசிகளை உண்மையுள்ள தீர்க்கதரிசி என்று நம்பினார்களோ அவர்களை பிடித்துக் கொண்டார்கள், அவருடைய பலிபீடத்தை இடித்து போட்டார்கள். இதுதான் நடக்கும் உங்க தேசத்துல. இனி நீங்க டாக்ஸ் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஐயோ, ஜனங்கள் இப்படி எல்லாம் போறாங்களே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்து காட்டுங்கள். நீங்கள் யாருக்கு ஆல்டர் கால் கொடுக்க வேண்டாம். அவர்களே சொல்லுவார்கள், கர்த்தரே தேவன் என்று. பல்வேறு விதமான பாகால்களை பின்பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய தேசம் சீக்கிரமே சொல்ல போகிற வார்த்தை கர்த்தரே தேவன் என்று. ஹல்லேலூயா. அது நடக்கும். உங்களுடைய ஊழியத்தின் மூலம் அது நடக்கும். ஏனென்றால் நீங்கள் இயேசு செய்ததை போல செய்ய போறீங்க. அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இனி வருகிற தலைமுறையை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நடக்குமா? அது நடக்கணும் நம்ம தேசத்துல. மோசேயின் காலத்தில் ஒரு காரியம் நடந்தது. மோசேயை கர்த்தர் அழைத்தார். மோசே அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார் மீதியான் தேசத்துல. ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார். அதற்கு முன்னால ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். எகிப்து தேசம் என்பது மந்திரவாத வித்தைகள் நிறைந்த தேசம். எகிப்து கல்விக்கு ரொம்ப புகழ் பெற்ற ஒரு தேசம். எகிப்து தேசத்திலிருந்தான் மேத்தமெட்டிக்ஸ் வந்தது. எகிப்து தேசத்திலிருந்தான் அநேக இந்த தியரம்ஸ் வந்தது.
எகிப்து தேசத்தில் தான் ஜியாமெட்ரி வந்தது. எகிப்து தேசம் நிறைய பில்லி சூன்யங்கள் நிறைந்த ஒரு தேசம். மந்திரவாதிகள் நிறைய நிறைஞ்சிருந்தாங்க அந்த தேசத்துல. மந்திரவாதிகள் தாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து அதற்காக என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்து அது பொல்லாத பிசாசுகளை அழைத்து ஒரு கையில ஒரு கம்பு வச்சிருப்பான், ஒரு கோல், மந்திர கோல். இந்திய தேசத்துல கூட நமக்கு பல அந்த மாதிரி சினிமாக்களை காட்டும் போது ஒரு மந்திரவாதி இருந்தா கையில ஒரு கம்பு வச்சிருப்பான், பாத்திருக்கீங்களா? மந்திர கோல் அதுல உருவேற்றி வச்சிருப்பாங்க. இதை காண்பித்து ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். பார்வோனை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை பயமுறுத்தி அவர்கள் தொட்டாது நடக்கும், அவர்கள் செய்தது வைத்தெல்லாம் அந்த காரியமெல்லாம் நடக்கும். எல்லாருடைய கையிலும் அந்த கோல்கள் இருந்தது. மீதியான் தேசத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான் மோசே. திடீரென்று பார்க்கிறார், ஒரு சின்ன முள் செடி அப்படி பற்றி எரியுது. ஆனா செடி கருகல, தீ இருக்குது. புதுமையான காட்சியா இருக்கிறது என்று பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்று அவர் போகிறார். அப்போ சத்தம் கேட்குது, மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சைகளை களைச்சி போடு. களைச்சி போட்டார். கர்த்தர் பேசுறார் அவரோட. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைத்து வரும்படிக்கு நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நான் எப்படி ஆண்டவரே போவேன்? நான் நீர் அனுப்பினீர் என்று சொன்னால் அவர்கள் எப்படி நம்புவார்கள் என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது சொல்லுகிறார், உன் கையில என்ன வச்சிருக்கிற? ஆடு மேய்க்கிற ஒரு கம்பு வச்சிருக்கிறேன், அந்த கம்பை கீழே போடு. கம்பை கீழே போட்டா பாம்பா மாறிடுச்சு. மறுபடியும் உன் கையை நீட்டி அந்த சர்ப்பத்தை எடு. அந்த கையை நீட்டி அந்த பாம்பு எடுத்தோடனே மறுபடியும் கோலாய் மாறிவிட்டது. இதை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக உன்னை காண்பி, ஜனங்களுக்கு முன்பாக உன்னை காண்பி, அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார். உடனே நேரா இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசே போனார். கர்த்தர் எங்கூட பேசினார் மீதியான் தேசத்தில் இருந்த பொழுது. அவர் என்னை உங்கள் மேல் ஒரு அதிகாரியாய் தலைவராய் வைத்து உங்களை எல்லாம் விடுதலை செய்வதற்கு கர்த்தர் என்னை எழுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். மோசே, எதை வைத்து நாங்கள் இதை நம்புவது என்று அவர்கள் கேட்ட பொழுது தன் கையில் இருக்கிற கோலை கீழே போட்டார். உடனே இது பாம்பாம் மாறுச்சு. மறுபடியும் அதை கையில் பிடித்து எடுத்தார். பாம்பு மறுபடியும் கோலாய் மாறிச்சு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. இந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். வாங்கள் நம் நேரா பார்வோனிடத்துல போவோம். பார்வோனிடத்துல இந்த அற்புதத்தை செய்து காண்பிப்போம். அந்த அற்புதத்தை பார்த்து பார்வோன் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நம்புவான் என்று சொல்லி உள்ளே போனாங்க. உள்ள போய் பார்வோனுக்கு முன்பாக வீர வசனம் பேசுகிறார் மோசே. பார்வோன், ஆண்டவராகிய கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார், என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லுகிறார். பார்வோன் சிரித்தார். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் யார்? நான் பார்வோன், எகிப்து தேசத்தின் மன்னன். அவர் சொல்ல நான் கேட்க நான் என்ன அவருக்கு அடிமையா? அவர் யாரு அப்படின்னு கேட்டான். உடனே மோசே சொன்னார், கர்த்தர் உன்னை அனுப்பினார் என்பதற்கு என்ன சாட்சி? மோசே தன் கையில் இருக்கிற கோலை கீழே போட்டார். போட்டு அது பாம்பா மாறிச்சு. மறுபடியும் தன் கையை நீட்டி அதை எடுத்தான். உடனே அது கோலாய் மாறிவிட்டது. மறுபடியும் அதை போட்டார், பாம்பா மாறிச்சு. இதை பார்த்தோன்னு சீப் மேஜிக் இது. நீ செய்கிற இதே மாதிரி அற்புதத்தை எங்களுடைய மந்திரவாதிகள் செய்வார்கள், யார் அங்கே என்று சொன்னான். அங்கே இருந்த அந்த பிரதான மந்திரவாதிகள் எல்லாம் வந்திருந்தாங்க, கை கோலோடு வந்திருந்தாங்க. எல்லாரும் தங்களுடைய கையில் இருக்கிற கோலை போட்டாங்க. மோசையின் கையில் இருந்த கோலை மோசே போட்டார். எல்லாம் பாம்பா மாறிச்சு. என்ன நடந்தது தெரியுமா? மோசேயின் கை கோல இருந்த அந்த சர்ப்பம் சுற்றி இருந்த எல்லா பாம்புகளை விழுங்கி விட்டது. கர்த்தர் மோசேயை பார்வோன் அரண்மனைக்குள் அனுப்பினது நோக்கமே மந்திரவாதிகளின் கையில் இருக்கிற மந்திரவாதத்தை வெறுமையாக்கி விடுகின்றான். அல்லேலூயா! இது அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சிருந்தான் இவனும் அற்புதம் செய்யறான், அவனும் அற்புதம் செய்யறான், காமிப்போம்னு. கர்த்தர் சொன்னார், எந்த மந்திர கோள்களை வைத்துக் கொண்டு ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளை எல்லாவற்றையும் முதல்ல அந்த மந்திரவாதிகளின் கையில் இருந்து அபகரித்து விடு. தேசத்தை முதல்ல சுத்திகரி, என்னுடைய மகிமை விளங்கும்படிக்காக சுத்திகரி. அதற்காகத்தான் கர்த்தர் இவருக்கு இந்த வித்தையை, இந்த காரியத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார். இது ஒரு சீப் மேஜிக் என்று அவருக்கு தெரியாதா? ஒரு சாதாரண விஷயம் என்று அவருக்கு தெரியாதா? உன் கையில் இருக்கிற கோல் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் விழுங்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை எழுப்புவார். நீங்க செய்யற மாதிரியே இன்னைக்கு அந்நிய இடத்துல புறஜாதிகளுக்கு நடுவுல பில்லிசூனி ஆவிகளை வைத்து, பிசாசின் ஆவிகளை வைத்து பல மந்திரவாத தந்திரங்களை செய்கிற ஜனங்கள் இந்த கடைசி காலத்துல நிறைய பெருகி இருக்கிறாங்க. பாருங்க, தினம் டிவில பாருங்க, நிறைய காமிக்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு எங்கெங்கெல்லாம் பேயை வச்சு, பிசாச வச்சு பூஜை நடத்தி, புனஸ்காரம் நடத்தி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யறாங்க. சரீரம் குணமாகுதுன்னு சொல்லி ஜனங்கள் போறாங்க. தேசம் இன்னைக்கு மந்திரவாதிகளால் பெருகி இருக்கிறது. கர்த்தர் உன்னை எழுப்புவார், நீ அற்புதம் செய்வாய். அநேக மந்திரக்காரர்களுடைய மந்திரங்களை நீ விழுங்கி போடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அவன் கையில் இருக்கிற கோலை நீ பறிக்க போகிறாய், தேசத்தை சுத்திகரிக்க போகிறாய். அப்ப 2 காரியம் நடக்கும். நீங்க செய்யற அற்புதத்தின் மூலம் பொல்லாத பிசாசின் கிரியைகள் பகிஷ்கரிக்கப்படும். கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தரே தெய்வம் என்கிற நம்பிக்கை எழும்பும். அல்லேலூயா! இதுதான் கர்த்தர் சொன்னார், நான் செய்கிற இதே அற்புதத்தை
தானும் செய்வான். ஆனால் கடைசி காலத்தில் வருகிற என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய திருச்சபை, இனி வருகிற இந்த கடைசி கால சந்ததி என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே நமக்கு சொல்லி இருக்கிறார். அது வரப்போகுது. உங்க தேசத்துல மந்திரவாதிகள் பெருகலாம், ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், பார்வோன்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், ஆட்சியாளர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, பல அரசியல்வாதிகள், பல ஆட்சி தலைவர்கள், பல ஆட்சியாளர்கள் யாகங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பில்லிசூனியத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எலெக்ஷன் வந்துவிட்டால் போதும், கோடி கணக்கிலே யாகங்களுக்கும் பில்லிசூனியங்களுக்கும் செலவிடப்பட போகிறது, செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க ராமேஸ்வரத்துல இருக்கிறோம் பக்கத்துல. அங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் செலவிட்டு, போன எலெக்ஷன்ல கோடிக்கணக்கான ரூபாய் செலவிட்டு பெரிய யாகத்தை நடத்தினார்கள். நாங்க இந்திய அளவுல ஜெயிச்சிடணும், எத்தனையோ கோடி செலவழித்தாங்க. இந்த நெய் இருக்கு பாருங்க, நெய் பெரிய பெரிய கண்டெய்னர் டேங்க்ல, இந்த பெட்ரோல் எல்லாம் கொண்டாடுறாங்களா அந்த மாதிரி டேங்க்ல நெய் கொண்டாந்தாங்க. லட்சக்கணக்கான கார்கள், பஸ்கள் அங்கே கடந்து வந்தது. அஸ்வமேத யாகம் என்ற ஒரு பெரிய யாகத்தை செஞ்சாங்க. அந்த 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 ஊர்ல ஒரு பெரும் பகுதியை ப்ரொடெக்டட் ஏரியாவா வைத்து யாரையும் உள்ளே நுழைய விடாம அங்கே மந்திரவாதிகளை வைத்து மந்திரம் செஞ்சாங்க. நாங்க பார்த்திருக்கிறோம். பார்த்து உடனே நாங்கள் இதற்காக நாங்களும் இன்னும் சில சகோதரர்களும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். அவங்க அந்த இடத்துல எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போகட்டும், யாகம் நடத்திட்டு போகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டே நடந்து வர சொல்லுங்க, இந்த யாகத்தை அவமாக்கி போடுங்கன்னு கர்த்தர் சொன்னார். அப்பொழுது இயேசு விடுவிக்கிறார் குழுவிலிருந்து ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க. அவர்கள் உள்ளே போய் அவர்கள் யாகம் பண்ண இடத்துல ஜெபம் பண்ணாங்க. அவை கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து யாகம் பண்ணாங்க. கடைசியில் யார் ஜெயித்தார் தெரியுமா? கர்த்தர் தான் ஜெயித்தார். கோடிக்கணக்கான ரூபாயும் போச்சு. அவர்கள் தீயை வளர்ப்பதற்கும், யாகம் வளர்ப்பதற்கும், யாகங்கள் செய்வதற்கும், மந்திரவாதங்கள் செய்வதற்கும், பில்லிசூனி வைப்பதற்கும், பிசாசுகளை அழைப்பதற்கும் கோடிக்கணக்கா செலவழிக்கலாம். நம்ம சும்மா நடந்தாலே போதும், எல்லாவற்றையும் விழுங்கி விடலாம். ஹல்லேலூயா. காலையில ஒரு டீ சாப்பிட்டு நடந்தீங்கன்னா போதும், முடிச்சிடலாம். நமக்கு பெரிய பெரிய பேரல்கள்ல நெய் வேணாம், ஒரு சின்ன சிங்கிள் கப் டீ போதும். ஒரு நல்லா அப்படி தைரியமா நடந்துட்டு வந்துட்டா முடிஞ்சது கதை. கர்த்தர் உன் கைக்கோலை இதோ பார்வோனுடைய கோல்களை விழுங்கும்படிக்கு வைப்பார். பார்வோனுடைய நம்பிக்கை அற்று போகும். உன் தேசத்தின் ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவருடைய எல்லா விதமான நம்பிக்கை அற்று போகும். எல்லாம் கர்த்தரை நோக்கி திரும்புவாங்க. அல்லேலூயா. பார்வோன் முதல்ல எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மேல் அடி விழுந்த உடனே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான், கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறான். அவருடைய மனசு அப்படியே அலைபாய ஆரம்பிக்குது, கர்த்தர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. இதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசி காலத்தில் ஒரு தலைமுறை எழும்பும். நீ பார்வோனுடைய கைக்கோள்களை விழுங்க போகிற கர்த்தருடைய சர்ப்பமாய் இருக்க போகிறாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அப்படித்தான் எழுப்ப போகிறார், உருவாக்க போகிறார். அது வரும். தேசமெல்லாம் இன்னைக்கு தீட்டுப்பட்டு போயிருக்கிறத பாக்குறோம். உலகமெல்லாம் இன்னைக்கு பொல்லாத நம்பிக்கைகளின் பின்னால் கடந்து போயிருக்கிறத பாக்குறோம். எல்லா மாயஜாலங்களிலும், மந்திரவாதங்களிலும், பில்லிசூனியங்களிலும், ஜோதிடத்திலும் அந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறத பாக்குறோம். கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டாமா? ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டாமா? அவர்கள் அந்த பொல்லாத பிசாசுகளை வைத்து செய்கிற எல்லா மாய தந்திரங்களும் அவர்கள் கையிலிருந்து கைப்பற்றப்பட வேண்டாமா? அப்படியானால் மோசே, நீ எழும்பணும்னு கர்த்தர் சொல்றார். நான் செய்கிற இதே அற்புதங்களை தானும் செய்வான், இதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வான். அவங்க எப்போ வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுவரைக்கும் வரல, இனிமேல் வராமல் இருந்துருவாங்களா? இயேசு செய்ததை விட பெரிய காரியத்தை செய்ய போகிறவர்கள். பைபிள்ல இல்லாத பெரிய காரியம், இயேசு செய்ததை விட பெரிய காரியம், ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய ஒரு கூட்டம் வரும். அது இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுது. இயேசுனார் சும்மா சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா? ஒரு உற்சாகப்படுத்தி விடுவோமே அப்படின்னு சொல்லியிருப்பாரா? போப்பா போ. ஏன் ஆண்டவர் நடக்கல? அதெல்லாம் ஒரு உற்சாகத்துக்கு சொன்ன வார்த்தை. இயேசு அப்படி சொல்லுவாரா? கர்த்தர் சொன்னால் சொன்னதே, அவர் எழுதினால் எழுதினதே, அதை மாற்ற ஒருவனாலும் முடியாது. நடக்கும், நடந்தே தீரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சீக்கிரம் நடக்கும். எப்ப நடக்கும்? இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதா? 100 வருஷம் இருக்குதா? இல்ல, நடக்கும். நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை இன்னைக்கே நடக்கலாம், யாருக்கு தெரியும்? ஒருவேளை இப்பவே நடக்கலாம், யாருக்கு தெரியும்? அந்த தலைமுறை எழும்புமா? எழும்பலாம், இன்னைக்கே நடக்கலாம், யாருக்கு தெரியும்? கர்த்தர் கண்டிப்பா இந்த காரியத்தை நிறைவேற்றியே தீர்வார். ஒரு புதிய அபிஷேகம் கடந்து வரும். ஜனங்களை இது நிரப்பும், நெருப்புமயமாய் கடந்து வரும். நீ வானத்துக்கு கட்டளையிட போகிற ஒரு தேவ சந்ததி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். வானத்தை கட்டவும் கட்டவிழ்க்கவும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு சபாநாயகர் சொன்னார், வானளாவிய அதிகாரம்,
வானளாவிய அதிகாரம் உலகத்தின் ஆட்சியாளர் எவனுக்கும் கொடுக்கப்படல. வானளாவிய அதிகாரம் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வானத்தை கட்டவும் கட்டவிழ்க்கவும் உனக்கு அதிகாரம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானளாவிய அதிகாரமாம். யாரிடத்துல வந்து சொல்ற? ஜெபிக்கிற நமக்குத்தான் அந்த வானளாவிய அதிகாரம். மேகத்துக்கு கட்டளை கொடுக்கலாம். நீங்கள் யோசுவா கட்டளையிட்டான், இதோ புறப்பட்டு வரும் சூரியனே சந்திரனே உன் ஸ்தானத்தில் நில் என்று சொன்னான். அப்படியே நின்றது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜெபிக்கிறவனை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் அணுகுண்டுகளை விட பயங்கரமானவன். அவனுடைய ஆற்றல் பல அணுகுண்டுகளை விட பயங்கரமான ஆற்றல் நிறைந்தது. உன் கையில் இருக்கிற ஆயுதங்களை அதன் கூர்களை முறித்து போடும் வல்லமை நிறைந்தது. ஜெபிக்கிறவன் பார்த்தா சாதாரணமா தான் இருப்பான். மெலிஞ்சி ஒல்லியா கருப்பா இருப்பான். ஒரு முக்காடு போட்டு ஒரு டம்ளரை கூட தூக்கம் இருப்பான். ஆனால் அவருடைய ஜெபம் இருக்கிறது பாருங்க, அது வானத்தையும் பூமியும் அசைக்கக்கூடியது. கர்த்தர் சொல்லுகிறார். நாம பலவீனர் தான். நம்மை அனுப்பின கர்த்தர் பலவான், அவர் பலவீனர் அல்ல. உங்கள் அதிகாரம் வானளாவிய அதிகாரம். நீங்களா உங்களை குறைத்துக் கொள்ளாதீங்க. என் அதிகாரம் வானளாவிய அதிகாரம். கர்த்தரின் கைகளில் அதை கொடுத்திருக்கிறார். வேதம் அதை சொல்லுகிறது. இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வீர்களாம். அந்த செய்யற தலைமுறை வரும். நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அந்த தலைமுறையில் நான் இருக்கிறான் என்று எனக்கு தெரியல. எங்களுக்கு வயசாயிருச்சு. நேற்று ஒருவர் வந்து சொன்னார், சாதையாவை பார்த்துட்டு அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தார். நேற்று ராத்திரி ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன? டிவில பார்க்கும்போது வயசான தாத்தா மாதிரி இருக்கீங்க, நேரா பார்த்தா கொஞ்சம் வாலிபரா இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன. என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டார். அவர் அப்படியே சாதுரியமா சிரித்து தன் வயசை சொல்லவில்லை. என்ன வயசு இருக்கும்? ஒரு 40 இருக்குமா அப்படின்னு கேட்டார். ஆனா டிவில பார்த்தா 80 தெரியுதுங்க. டிவில பார்த்து கேமராமேன்களை எல்லாம் மாத்தணும். முதல்ல 80 தெரியுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 70? சரி, அவர் வயசுல பெரியவரா நான் பெரியவனா? எப்படி தெரியுதா? நாம் பலவீனர்கள் தான், ஆனால் கர்த்தர் பலவான். கர்த்தர் பராக்கிரம் நிறைந்த காரியங்களை செய்ய. எங்கள் தலைமுறை ஒருவேளை முடிஞ்சிருக்கலாம், ஒருவேளை நாங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கண்டிப்பா இருக்கிறீர்கள் அந்த கூட்டத்தில். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் கண்டிப்பா இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில். சீக்கிரம் கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். அந்த தலைமுறை ஒருவேளை நீங்கள் தான் நான் தான் அது என்று உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம் அந்த இடத்துல. கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷி. அந்த அபிஷேகத்தில், அந்த வல்லமையில், இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற நபர் நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு ஒரு ஆளை பத்தி குறிப்பிட்டு பாருங்க, அது நீங்க தான். கடைசி கால விசுவாசிகள் எழும்பும், சபைகளிலிருந்து புறப்படும். இது இப்பொழுது ஒரு முட்டைக்குள்ள இருக்கிற ஒரு கோழி குஞ்சு மாதிரி, ஒரு கழுகு குஞ்சு மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள இருக்குது. பார்த்தா அது உருவமே தெரியல. தேவனுடைய பிரசன்னம் இறங்க 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 அதற்குள்ளே ஜீவன் கொடுக்கப்பட்டு செட்டை முளைத்து அதற்கு மேல கூட்டில் இருக்க உடைத்துக் கொண்டு செட்டை அடித்து வானத்திலே பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை சீக்கிரமே உங்களை கொண்டு நிறைவேற்ற போகிறார். இந்த மாதிரி காரியங்களை படிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணணும். நல்லா நுணுக்கமா படிச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இதில் சொல்லி இருக்கிறது யாரை பற்றி சொல்லி இருக்கிறேன்? உம்மை விசுவாசிக்கிறவன். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசிகள் நாங்கள் பார்க்கலையே. அப்படியானால் இது இனிமேல் தானே வரணும். அது எந்த தலைமுறையில இருக்கும்? கடைசி கால தலைமுறையில இருக்கும். நாங்கள் தான் அந்த தலைமுறை. ஒருவேளை அது நானா இருந்தால், ஆண்டவரே அந்த தலைமுறை இதுவா இருந்தால், உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும், அதை என்னிலே ஆரம்பியும் என்று கேளுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் எதிர்பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போகிறான் என்று கர்த்தர் கேட்கும்போது, என்னை அனுப்பும், நான் போகிறேன்னு சொல்லணும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த வார்த்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எங்கேயோ இல்ல, அமெரிக்காவில எழுப்புதல் தாரும், ஆப்பிரிக்கால இல்ல, என்னிலே முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்கணும். எங்க சபையில ஆரம்பிங்க, எங்க குடும்பத்துல ஆரம்பிங்க, அங்கே இருக்கிற எங்களுடைய ஜெப குழுல ஆரம்பிங்க என்று தேவனிடத்துல கேட்கணும். இதுதான் காலம்னா நம்ம இப்ப கேட்போம், ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆரம்பிங்க, இப்பவே இங்கேயே ஆரம்பிங்க. என் பக்கத்தில் இருக்கிறவனத்துல, என்கிட்ட அடுத்து இருக்கிற இடத்துல இல்ல, என்னிலே ஆரம்பிங்க. இப்போ கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தர் ஆரம்பம் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எழும்ப போறீங்க, கர்த்தருக்கு பெரிய காரியம் செய்ய போறீங்க, தேசத்தை சுத்திகரிக்க போறீங்க, தேசத்தின் நம்பிக்கையை கர்த்தரை நோக்கி திருப்ப போறீங்க. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அவர் செய்த கிரியைகளை தானும் செய்வீர்கள், அதை காட்டிலும் பெரிய காரியத்தையும் செய்வீர்கள். எழுந்து நிப்போமா? நாம் சில நிமிஷங்கள் கர்த்தரிடத்தில் இந்த வல்லமைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இதற்காக தொடர்ந்து உங்களுடைய சபைகள்ல ஜெபிக்கணும்.
உங்க குடும்பத்துல ஜெபிக்கணும், உங்களுடைய குழுக்கள்ல ஜெபிக்கணும். கர்த்தாவே உம்முடைய வார்த்தை நிறைவேற்றும், இந்த வார்த்தை என்னிலே முதல்ல நிறைவேற ஆரம்பியும், இந்த வார்த்தை எனக்குள்ளே இப்ப கிரியை செய்யட்டும், என்னுடைய குடும்பத்திலே கிரியை செய்யட்டும், என்னுடைய சபையிலே கிரியை செய்யட்டும், என்னுடைய ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், என்னுடைய தலைமுறையிலே கிரியை செய்யட்டும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அதை பார்க்கட்டும். வேறொரு கையல்ல ஆண்டவரே, என்னுடைய கையை அந்த அற்புதத்தை செய்யட்டும். என்னுடைய கை கோலை துளிர்க்க பண்ணும் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற பொல்லாத பார்வோனுடைய கோல்களை அவமாக்கும்படிக்காக இதோ என்னுடைய கை கோலை எழுப்பியருளும் என்று கர்த்தரிடத்திலே கேளுங்க. கர்த்தர் இப்போ கிரியை செய்ய போற நேரம் இது. உங்களுடைய நேரம் இது, உங்களுடைய தலைமுறை இது, உங்களுடைய காரியம் இது, உங்களுடைய சந்ததி. கர்த்தர் எழுப்ப போகிற சந்ததி அது இதுவா இருக்குமானால் ஏன் இன்னும் தாமதம் ஆண்டவரே? உம்முடைய வல்லமை ஆரம்பியும் இப்பொழுதே, இங்கிருந்தே ஆரம்பியும், இங்கிருந்தே ஆரம்பியும். அந்த அபிஷேகத்தை என்னிலே ஆரம்பியும் என்று கர்த்தரிடத்திலே கேளுங்க. பிரைஸ் பிரைஸ். வாய் அகல திற, ஆண்டவரிடத்துல பேசு, ஆண்டவரிடத்துல பேசு, ஆண்டவரிடத்துல பேசு. வாயை திறந்து பேசுங்க. உன் வாய் அகல திற, நன்மையினால் நிரப்புவேன். போராடி கேட்கிறவன் தான் பெற முடியும், சும்மா நின்று கொண்டிருக்கிறவன் அல்ல. ஒரு போராட்ட ஜெபம் வேணும். ஆண்டவரே என்னை நம்பி கொடுங்க, என் மேல இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க வல்லமையை ஊற்றுங்க, உங்க கிருபையை ஊற்றுங்க. ஆண்டவரே என் கை நீட்டப்படும் பொழுது, என் கோல் இறக்கப்படும் பொழுது, தேசத்தில் இருக்கிற பொல்லாத மந்திர கோல்கள், மந்திரவாதிகளின் மந்திரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு என் தேசம் சுத்திகரிக்கப்படணும், என் தேசம் சுத்திகரிக்கப்படணும், என் தேசம் சுத்திகரிக்கப்படணும். பிரைஸ். இறங்கட்டு வந்த வல்லமை எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டு வந்த வல்லமை, எங்கள் வாலிபர்கள் மேல் இறங்கட்டு வந்த வல்லமை, வாலிப ஊழியக்காரர்கள் மேல் இறங்கட்டு வந்த வல்லமை. சட்டை பறக்கட்டும், புறப்படட்டும். ரபது கபலது ரபலப ரகபப உரகபலது ரமலது கபரசபலப உலேரெபெ ரெபெ கபலபது ரம உலகபரது ரபஷப. இறங்கட்டு வந்த வல்லமை, இறங்கட்டு வந்த வல்லமை, இறங்கட்டு வந்த வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய அபிஷேக கொம்பு எங்கள் மேல் இப்பொழுது அசைவாடும்படிக்காய், அசைவாடும்படிக்காய், வாலிப தலைமுறையை எழுப்பும்படிக்காய், உம்முடைய கடைசி கால ஊழியர்களை எழுப்பும்படிக்காய், அபிஷேக தைலத்தினால் நிரப்பும்படிக்காய் இயேசுவின் வல்லமைக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் காட். ரபது ரப லபது ரப லப கபரபர. ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. உங்க அபிஷேக தைலத்தை எங்கள் மேல ஊற்றுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஊற்றப்பட வேண்டும் உம்முடைய உன்னதத்தின் ஆவியின் வல்லமை. தேங்க்யூ லார்ட். டு பரது ரப லபது கபர. கேளுங்க, 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 கேளுங்க. பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கா போதாது, போதாது, நிரம்பி வழியணும், போதாது. ஓ ஜீசஸ். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என் மேல் பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் இப்போ தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என் மேல் பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்களை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இனிமேல் பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகினியின் வல்லமை. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின், இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின், இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை
இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை மழை போல உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்னியின் வல்லமை உட்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவில் உயிர்ப்பிக்க வேண்டுமே பின்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே வல்லவர் வருகிறார் வல்லவர் வருகிறார் ஓ ஜீசஸ் உல்லை பிதுமா சகபருமா ஓ ஜீசஸ் லிதின் சிது ஹபாதுசுன் ஹோனாதா பதாஸ் மீ ஹமிது மாசே ஹேரிம் லாதுசுன்ஹும் லேதிஸ் பி ஹபாரப்துசுன் உங்கள் நடுவில் பற்றி எரியும் அக்னியை குறித்து நீங்கள் புதுமை என்று எண்ணாதிருங்கள். நான் வாக்குத்தத்தம் பண்ணின வல்லமையும் என் அபிஷேகமுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான், பயப்படாதிருங்கள். நான் தான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், பயப்படாமல் இருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, அநேகருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. அநேக வாலிபர்களின் கண்கள், வாலிப பிள்ளைகளின் கண்கள் கர்த்தர் திறக்க போகிறார். தரிசன கண்கள் திறக்க போகிறது. ஒரே பேரே பேரே போது கமாலா ஒலே பேரே பேது மாசாபாலாபா ஒலே பேரே பிரமாபா. உங்கள் கை விரல்களிலே ஒரு அக்கினி தொடுதலை நீங்கள் பார்க்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய விரல், அற்புதங்களை நிறைவேற்றுகிற என்னுடைய விரல். உலைந்து செம்பி ஹமாராது. உங்கள் வலது கையின் மேல வேறொரு கை அப்படியே அப்படியே வைக்கப்படுகிறதை போல சிலர் உணர்கிறீர்கள். சிலருடைய வலது கை அப்படியே மறத்து கொண்டே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளிலே நான் இதோ அந்த அற்புத வல்லமை தந்து கொண்டிருக்கிறேன், பெற்றுக்கொள். வேறொரு தருணம் அல்ல, இப்போ இப்போ இங்க உன் மேல வல்லமை வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உரபாது கபலா உரேபேலேபேது கமசரா உரேபது ரமலா ஹபாசிட்டி தி பவர்ஸ் ஆஃப் காட். Thank you Lord, thank you Lord. இறங்குது இறங்குது. உங்கள் கையின் மேல ஒரு மின்சார அதிர்ச்சி போல, மின்சார அதிர்ச்சி போல உன் வலது கையில ஒரு ரபது கபலபது. வேறொரு கை, வேறொரு கை, ஒரு ரபது பரபது ஓலே பேரே பேரே பிலவ. அப்படியே கட்டையா மொத்தமா தெரியுது உன் மேல. பெட்டாபாலா துரபா. கைகள் மறத்து கொண்டிருக்கிறது. ஒலே பேரே பேரு. சிலருக்கு அது நெருப்பை போல மாறுகிறது, தீ போல மாறுகிறது. உன் கையை நீட்டும் பொழுதே நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சீக்கிரமே சீக்கிரமே செட்டை எடுத்து புறப்படு. உயரமான தோற்றத்தோடு தன் கையிலே ஒரு மேய்ப்பனை போல ஒரு கோலை பிடித்துக் கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை இப்பொழுது என்னால் தரிசனத்திலே பார்க்க முடியுது. அவர் மங்கின ஒளியைப் போல ஒரு வெளிச்சத்திலே அவர் தன்னை காண்பிக்கிறார். அது அதிகாலை நேரத்தை போல் இருக்கிறது. அவருடைய பின்புறத்தை நான் பார்க்கிறேன். அவர் முன்பாக நோக்கி நகர்ந்து போகிறார். முன்னொரு முறை நான் பார்த்ததை போன்ற அதே தரிசனத்தை கர்த்தர் எனக்கு இப்பொழுது காமிக்கிறார். அவரை பின்னாலே இதோ இந்த வெளிச்சம் பெருக பெருக பின்னாலே ஒரு பெரிய மந்த ஆடுகள், ஆடுகள் பஞ்சு 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 பஞ்சா இருக்கிற அந்த ஆடுகள், அவைகள் அவரை பின்பற்றி போகிறது. அவர் ஒரு பெரிய ஆற்றங்கரை நோக்கி அவைகளை அழைத்து சென்று கொண்டு போகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. நானே நல்ல மேய்ப்பன், என்னை பின்பற்றுகிறவன் அவன் ஒரு நாளும் இருளிலே நடவான். நான் அவர்களை அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடவும், இதோ பசும்புல் வெளியிலே மேய்த்து செல்லவும் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. என் சந்ததியே என்னை பின்பற்றி வா. மகிமையை பார்க்க போகிறாய், மகிமையை பார்க்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது அவர் திரும்ப, அவருடைய வஸ்திரம் இரத்த வர்ணமாயிருக்கிறது.
அவருடைய முகத்தை என்னால பார்க்க முடிகிறது. அது மஞ்சள் நிறமான ஒளி நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு நான் சமாதானத்தை தருகிறேன், வல்லமையை தருகிறேன், மகிமையான கிரியைகளை செய்யும்படிக்கான என் ஜனங்களை தேடி இங்கே நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன், உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். என் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். Read the bosom bala durai to the powers of God. Levirembe hambara kabara durumu. El shay maladu sate the shada. Barbeta kabala sudbe the power. Bobarama kabredudum Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார் இப்போ. Thank you Lord. அநேகருக்கு தரிசன வரம் தரப்படுகிறது. அநேகருக்கு இதுவரைக்கும் தெளிவில்லாமல் தெரிந்த பல காட்சிகள் இப்பொழுது தெளிவாய் தெரிய ஆரம்பிக்குது. Thank you Lord. கர்த்தருடைய வருகை மின்னலை போல இறங்கி கொண்டிருக்கிறது. உலபல கபல துரபல கபலப உலபல பெர 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 பெது. இரண்டு கண்களை பார்க்கிறேன். அது நெருப்புமயமா எரிந்து கொண்டிருக்கிற கண்கள். அக்னி ஜுவாலை போல் இருக்கிறது, இரத்த வர்ணமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த ஜனங்களை நான் கூர்ந்து நோக்கி பார்க்கிறேன், இவர்களை நான் எனக்கென்று தேர்ந்தெடுக்க போகிறேன். அநேகர் இங்கே இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. என் இரத்தத்தின் முத்திரை இவர்கள் மேல் வைக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்ல, இப்பொழுது வானம் திறந்து 3 பெரும் துளிகள், இரத்த துளிகள் இறங்கி வருகிறதை என்னால பார்க்க முடியுது. Praise God. தொடும், 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 தொடும். அக்னி போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். உலபகபூரி உரதரகபலசிர் பலகரபரபெரெபெலிபிதுமாரா உலேர ஷெதோத பவர் லீடர் ஜீசஸ் 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 லீதுந்து மரபதுமாது உலூரும் ஷிபிது ஹமராசு பிரசன் பி ஆவாதுஹு லூருமி ஷிமிலாபாரா. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் மனதுருகுகிறேன். இதோ இந்த ஜனங்களை கண்டு என் மனம் உருகுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே பேல்லாபாதுன், என் இரக்கம் இவர்கள் மேல் இறங்கி வருகிறது. ஒவ்வொருவர் மேலும் என்னுடைய அற்புத கரம் நீட்டப்படுகிறது. அவர்கள் தேவை சந்திக்கப்படுகிறது. நானே கர்த்தர். என் ஜனங்களை நேசிக்கவும், அவர்களை தொடவும், அபிஷேகிக்கவும், அவர்களை விடுவிக்கவும் அறிந்த இதோ மேய்ப்பர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இறங்குற இந்த வல்லமை, இறங்குற இந்த வல்லமை. உன் பலவீனம் மாறி போயிருச்சுனுமே, பலவீனம் மாறி போயிருச்சு இயேசுவின் நாமத்தினால. ஆவிக்குரிய பலவீனம், சரீர பலவீனம், எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்திலே போயிருச்சு. கீழ்வான திசையிலே, கிழக்கு திசையிலே, கீழ்வானத்திலிருந்து மேகங்கள் புறப்பட்டு மேல் நோக்கி வருகிறது நான் பார்க்கிறேன். அது திட்டு திட்டா, திரள் திரளா புகை மாதிரி கடந்து வருது. அந்த மேகம் கூட்டம் அப்படியே கடந்து வந்து இந்த இடம் முழுவதும் நிரப்புகிறதை காண்கிறேன். உங்கள் தலைகளுக்கு மேல அது உருண்டு வருகிறத பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என் மகிமை வெளியரங்கமாகும், என் ஜனங்களை இது நிரப்பும், என் வல்லமைகளை மூடும், என் ஜனங்களை நான் திருப்தி செய்வேன், என் ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பேன். உல்லாபாரா, இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என்னுடையவர்கள். உல்லாபாரா கபா துர்ரா மாலா துர். தொடட்டும், தொடட்டும், தொடட்டும். இவர்களில் ஆவிக்குரிய நன்மைகளுக்கு மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான தேவைகளுக்காக வந்தவர்களும் திரளாக இருக்கிறார்கள். ஆனால் நானோ அவர்களுக்கும் இரக்கம் செய்து அவருடைய சரீரத்தின் பலவீனங்களை மறைந்து போக பண்ணுகிற தேவன். இப்பொழுது நானே என் கரத்தை நீட்டி அவர்களை தொடுகிறேன், நானே என் கரத்தை நீட்டி அவர்களை தொடுகிறேன். அவன் அவருடைய விசுவாசத்தின் அளவைக்கு தக்கதாக இப்பொழுதே இந்த அற்புத வல்லமை அவர்கள் சரீரங்கள் மேல் இறங்கி வருகிறது. வியாதிகள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. ஓலே பொல்லாத பிசாசின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்படுகிறது. இப்போ பெற்றுக்கொள், 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 வல்லமையை பெற்றுக்கொள். பொல்லாத பில்லிசூனி ஆவிகள், உன் வியாபாரத்திற்கு விரோதமாக எழுப்பப்பட்ட பொல்லாத பில்லிசூனி ஆவிகள் உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவதற்காக
இதோ கடந்து வந்திருக்கிற பில்லிசூனி ஆவிகள், வியாபாரத்துல தொடர்ந்து நஷ்டம், ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது அந்த ஆவியை உன் நடுவிலிருந்து துரத்துகிறார், உன் நடுவிலிருந்து துரத்துகிறார், உன் நடுவிலிருந்து துரத்துகிறார். இதோ ஒரு புதிய விடியல், புதிய வெளிச்சம் உன் வாழ்க்கையிலே உதயமாகிறது. இருள் விலகுகிறது, கட்டுக்கள் அருந்து போகிறது. ஓரேபின் மந்திர கயிறுகள், மந்திர தாயத்துகள் இயேசுவின் நாமத்திலே அருந்து போகுது. கர்த்தராகிய நான் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான நன்மைகளையும் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க இடுப்புல, உங்க கையில ஏதாவது மந்திரித்த தாயத்துகளை கட்டி வைத்து இது எங்களை ஆசீர்வதிக்கும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தா அவைகளை இப்பொழுது நீங்கள் அறுத்து கீழே போட்டுருங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்ட கர்த்தருடைய தொடுதலை நீங்க பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. உங்க வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தா போன உடனே அதை எடுத்து போடுங்க. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். பொல்லாத கயிறுகள், பொல்லாத மந்திரித்த ஆவிகள், பில்லிசூனி ஆவிகள், ஏவல்களின் ஆவிகள், பிசாசுகளின் ஆவிகள், நடு ராத்திரியிலே கனவுகள் மூலமாக உங்களை தொந்தரவுபடுத்திக் கொண்டிருக்கிற ஆவி. திருமணமாகி 7 வருடம் கடந்த ஒரு அருமையான மகள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை கர்ப்பம் தரிக்கும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு கனவை கண்டு பயந்து உங்கள் கர்ப்பம் கலைந்து போகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது உன்னுடைய குறையை மாற்றுகிறார். உன்னை பயமுறுத்திக் கொண்ட சத்துரு இப்பொழுது உன் வீட்டை விட்டு வெளியே போகுது. உன்னுடைய கர்ப்பத்தை தின்று கொண்டிருந்த சத்துரு இயேசுவின் நாமத்திலே துரத்தப்படுகிறது. பொல்லாத விக்கிரகத்தின் ஆவிகள், பொல்லாத வேசித்தனத்தின் ஆவிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே புறப்பட்டு வெளியே வா என்று சொல்லுகிறேன். ஜனங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற, குருட்டாட்டம் பிடிக்கப்படுகிற பொல்லாத வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எங்கள் குதிங்காலினால் உன் தலையை நசுக்குகிறோம். அகன்று போய் இயேசுவின் நாமத்தினால். உன் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வெளிச்சமாய் இல்லாம போகட்டும் சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருக்கிற பொல்லாத பில்லிசூனிய ஆவி, அந்த ஆவினால உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வயதை தாண்டியும் அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டாகிறது என்று. அதற்கு எங்கே விடுதலை என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த குடும்பத்தை எனக்கு காண்பிக்கிறார். இதோ இதோ என் வல்லமை ஒரு நெருப்பை போல உன் குடும்பத்தின் மேல இறங்க போகுது. இன்றைக்கு அந்த விடுதலை உன் குடும்பத்தின் மேல் இறங்கி வர போகிறது. கைகளிலும் கால்களிலும் பற்றுகள், சரீரத்தில் தோல் வியாதி, அது தலைமுறையில் அநேகம் பேருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பொல்லாத ஆவியினால் வருகிறது என்று உங்கள் மனதில் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருந்து அந்த சாபத்தை மறைந்து போக பண்ணுகிறார். அந்த தோல் வியாதி என்ற சாபம் உன் குடும்பத்தை விட்டு மறைந்து போக போகுது. தொடும் தொடும் அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் மறுபடியும் காண்பிக்கிறது தான். வியாபாரத்துல, உங்கள் பிசினஸ்ல உங்களை முடக்கி போடுவதற்காக பில்லிசூனி ஆவிகள் ஏவ விடப்பட்ட பல குடும்பங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் எல்லாரையும் விடுதலை செய்ய விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை விடுதலை செய்ய விரும்புகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காதே போயிரும். அதிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று உங்க கடையில, உங்கள் வியாபார நிறுவனத்துல, உங்க வீட்டுல மந்திரித்த தகடுகள், தாயத்துகளை வச்சிருந்தா நீங்க போன உடனே அவைகளை எடுத்து போட்டு அந்த இடத்தை சுத்திக்கிறீங்க. கர்த்தர் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். உன்னுடைய வியாபாரத்தில் அற்புதம் செய்ய போகிறார். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இதோ ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உன்னுடைய தலையை உயர்த்த போகிறார். எந்த இடத்துல உன் தலை தாழ்ந்ததோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அபிஷேக தைலத்தினால் நிரப்புவார். உன் சத்துருக்களின் கண்கள் அதை காணும். சகல வியாதிகள், வேதனைகள், குடல் இறக்க நோய் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அநேகரை குணமாக்கி கொண்டிருக்கிறார். நான் ஆவிகளுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்திற்கும் நானே தேவன், நானே உத்தரவாதி, நானே பரிகாரி. இதோ சிலுவையில் சிந்தின என்னுடைய ரத்தத்தை பார்.
இறங்கின 3 துளிகளில் ஒன்று உன் ஆவியையும், இதோ மற்றொன்று உன்னுடைய ஆத்மாவையும், 3வது துளி உன் சரீரத்தையும் சுத்திகரிக்கப்படவும் என்னோடு இணைக்கப்படவும் உங்கள் நடுவில் இறங்கி வரவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். இறங்கட்டும், 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 இறங்கட்டும். மனநிலை போராட்டங்கள், மனசுல சிந்தனையில குழப்பம், எப்ப பார்த்தாலும் எதை கண்டாலும் பயம், அடிக்கடியாக உங்களுடைய சித்தம் சுவாதீனம் இல்லாமல் ஆகி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உடைந்த இருதயங்களை, உடைந்து போன நினைவுகளை, மழுங்கி போன நினைவுகளை கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை பொழுது தொடுகிறது இயேசுவின் நாமத்தினால. சோர்வின் ஆவிகள், உங்கள் நினைவுகளை மழுங்க பண்ணுகிற ஆவிகள், நினைவாற்றலை மழுங்க பண்ணுகிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய இரத்தம் உன்னை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய இரத்தம் உன்னை பலப்படுத்துகிறது. அவர் உன் ஆத்மாவிலே கிரியை செய்கிறார். உன் ஆத்மாவிலே கிரியை செய்கிறார். உலபராது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல், உம்முடைய ஜனங்கள் மேல் கர்த்தருடைய நெருப்பின் வல்லமை, அக்னியின் வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. தொடுங்க, 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 தொடுங்க. லிபிது மாசபீதமா. அநேக சிறு குழந்தைகளை பார்க்கிறேன். கர்த்தராகிய தேவன் குழந்தைகளுக்கும் தேவன். அவர்களை தொட விரும்புகிறார். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தைகள் எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாய் திறந்து கேளுங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, ஏசப்பா என்னை தொடுங்க, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல பெலனை தாங்க, ஆபத்துகளுக்கு விலக்கி என்னை காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆடுகளை மாத்திரமல்ல ஆட்டுக்குட்டிகளையும் நான் தேடி வந்திருக்கிறேன். இதோ என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர்களை தொட விரும்புகிறேன், அவர்களை தொட விரும்புகிறேன். என் வல்லமை அவர்கள் மேல் வைக்க விரும்புகிறேன். என் காயப்பட்ட கரங்களை அவர்கள் மேல் வைக்க விரும்புகிறேன். கடைசி காலத்தில் குழந்தைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா கொடிய கொள்ளை நோய்களில் இருந்தும் என் செட்டைவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். தொடும், 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 தொடும். எங்கள் பிள்ளைகளை தொடும். சட்டையில் வைத்து மூடிக்கொள்ளும். ஆடுகளை மாத்திரமல்ல ஆட்டுக்குட்டிகளையும் தேடி வந்திருக்கிற நல்ல மேய்ப்பனே, இப்பொழுது உடைய கரம் எங்கள் ஆட்டுக்குட்டிகள் மேல் இறங்குவதாக, 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 வல்லமை வெளிப்படுவதாக. சின்னதும் பெரிதுமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் உத்தரவாதம் பெரிதாயிருக்கிறது, உங்கள் உத்தரவாதம் பெரிதாயிருக்கிறது. உங்கள் கூட்டை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் போர்வை விலக்கி விட்டு உங்கள் படுக்கையை உதறி போடுங்கள். வீணான காரியங்களிலே மனதையும் நேரத்தையும் செலவிடாதிருங்கள். இனி காலம் செல்லாது. அவன் இதோ தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே சிவிங்கியை போல ஓடவும், கழுகை போல செட்டடிக்கவும் இப்பொழுது நான் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன். மேய்ப்பர்களே, இனி வருகிற ஒரு புதிய காலம் உண்டு. அப்பொழுது பலவீனப்பட்ட சின்ன மேய்ப்பன் என்பவனும் 5000 ஆடுகளை மேய்ப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். உங்களுடைய தியாகத்திற்கு இதோ ஒரு பெரிய மகிமை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மறக்கப்பட்ட மனிதனே, நீ நினைக்கப்படுவாய். உன் எல்லைகளை நான் சமாதானம் உள்ளதாய் மாற்றுவேன். ஒரு எழுப்புதல் தீ வரும். தேசம் நிரம்பும். உன்னுடைய பட்டிகளிலே ஆடுகளின் தொகை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தொழுவத்திலே ஆடுகளின் தொகை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவீனப்பட்ட மேய்ப்பன் எவனும் 5000 ஆடுகளையாவது உடையவனாய் இருப்பான் என்று மெய்யாகவே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். புறப்படு, என்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், என் மகிமையை தரித்துக்கொள். உல்லேபே, என்னால் அழைக்கப்பட்ட என் ஊழியக்காரன், என் ஜனம் பெத்துபாலாபா ஒரு நாளும் வெறுமையாய் வெட்கத்தை இதோ அது பார்க்கவே பார்க்காது என்று சொல்லுகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் சந்தோஷம், உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் மகிமை, உங்கள் இரட்டுக்கு பதிலாய் இரத்தாம்பரம் இறங்கி வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணை நாள், வேறொரு நாள் இல்ல. இன்றைக்கு நான் உன்னை இந்த ஸ்தலத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய உடன்படிக்கை உன்னோடு புதுப்பித்திருக்கிறேன். போ உன் பலத்தோடே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிற சப்தத்தை கேட்கிறேன். போ உன் பலத்தோடே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா.
லேசிபிது மாராதகபா லே நம்மிஷு நாம் இருந்த இடத்திலே கைகளை அசைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த போறோம். உலேபிதபா ஹபரபசி மிதுபல்லாபாதுகா உலாபாத கபரபிதிரி. கர்த்தர் எத்தனை பெரியவர், கர்த்தர் எத்தனை பெரியவர், கர்த்தர் எத்தனை பெரியவர், கர்த்தர் எத்தனை பெரியவர். பிதுமரை ஜீசஸ் ஓலா ஹல்லேலூயா praise God ஹல்லே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, சேனைகளின் கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஏதோ ஒரு கூட்டத்தில் உண்டான ஒரு உணர்ச்சி அல்ல, ஒரு உற்சாகம் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் உண்டான அபிஷேகமும் கர்த்தருடைய வல்லமையுமாயிருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. எல்லாரும் சேர்ந்து மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை praise ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, கைதட்டி மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் அப்பா தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஐயா தூயவர் உமக்கன்றோ. கைகள் அசைத்து ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே,
விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமான கிரிகளை செய்கிறவர்களே, ஆண்டவரை தகுதியற்ற பாத்திரங்களாகிய நாங்கள் அழைத்த பொழுது பரலோகத்தை விட்டு எங்கள் நடுவில் இறங்கி வந்தவரே, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினவரே, ஆவி ஆத்துமா சரீரத்தை குணமாக்கும்படிக்காக 3 துளி ரத்தத்தினால் இந்த நாளில் உம்முடைய ஜனங்களை தொட்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நான் உங்கள் முன்பாய் கடந்து போகிறேன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன், சத்துருவின் கண்கள் காண ஒரு புதிய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை தந்து எங்களை தேற்றி பலப்படுத்தி அனுப்புகிறவரே, நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரம் உள்ளவர், நீர் ஒருவரே கனத்திற்கும் பாத்திரம் உள்ளவர், இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் ஆட்சிமை செய்கிறவர் நீர் ஒருவரே என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரங்களில் இந்த கூட்டத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சிறுவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சிறுமியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பன்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம், தாய்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை நிலைவரமாய் தங்குவதாக. ஒவ்வொரு ஊழியரின் கரமும் வலுப்படுத்தப்படுவதாக. தேவனே, சின்ன சபை என்று சொல்லுவது 5000த்திற்கும் அதிகமான ஆத்துமாக்கள் இருக்கிற சபையாய் சீக்கிரமே உருவாக்கப்படுவதாக. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய கரம் அதை செய்யும் என்கிற நம்பிக்கையிலே கர்த்தருடைய கரத்தில் இவைகள் யாவற்றையும் ஒப்பு கொடுத்து கடந்து போகிறோம். தேவனே, உம்முடைய ஜனங்களை தம்முடைய மகிமையில் இணைத்துக் கொள்ளும், கரத்தின் நிழலினால் மறைத்துக் கொள்ளும், செட்டையின் மறைவிலே கூட்டிச் சேரும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.